அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி உடல் தொந்தரவு வரும், அதை முன்கூட்டியே எப்படி வராமல் தடுத்துக்கலாம், ஒருவேளை நோய் வந்ததுன்னா அதுக்கு எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நோய் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு மருத்துவர் தான் சிறந்த தீர்வாக தர முடியும். நம்ம சொல்கிறது எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இது மூலயமா நோய் வர்றதை குறைச்சிக்க முடியும், அல்லது வந்துச்சுன்னா பெருகாமல் அதை சமாளிச்சிக்க முடியும். ஓகே, இப்போது சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட உடம்பில் நெஞ்சு பகுதிக்கு கீழே இருந்து அடிவயிறு வரைக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பாகங்களும் எல்லா செயல்களும் சிம்மம் தான். கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, பித்தப்பை, கணையம், குடல், பெருங்குடல், இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிம்மமாக தான் வரும். இது சிம்மம்னு இல்லை, உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் பாவம் எதுவோ அந்த இடம் வயிறை தான் குறிக்கும். ஸோ வயிற்றுலேருந்து தான் உடலுக்கு தேவையான எனர்ஜி சத்துக்கள் உடலெங்கையும் போய் சேருது. ஸோ வயிற்றில் ஒரு தொந்தரவு வந்ததுன்னா உடலெங்கும் அந்த தொந்தரவு இருக்குது போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வயிறில் செரிமானத்தில் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லாமல் சீராக நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக எந்த நோய் வந்தாலும் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் அது ஈஸியாக குணமடைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம முன்னாடியே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம், ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த வாதம், பித்தம், கபம், அதாவது காற்று, வெப்பம், நீர். இந்த 3 தன்மையில் ஏதோ ஒரு தன்மையோ அல்லது 2 தன்மையோ எது அதிகமானாலோ அல்லது கெட்டு போனாலோ அது உங்களுக்கு நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கும், அல்லது நோய் பெருகிறதுக்கு காரணமாக இருக்கும், அல்லது அந்த நோய் குணமாகிறதுக்கும் காரணமாக இருக்கும். ஸோ இதை சீராக வச்சுக்கிறது மூலயமா தான் எந்த ஒரு நோயுமே குணமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வயிறை குறிக்கிற சிம்மத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறதுனால வயிற்றில் அதிகமாக ஏற்படுற வெப்பம், ஏன்னா செரிமானம் அப்படின்னாலே அது வெப்பம் தான். ஸோ இந்த வெப்பத்தை சீராக முறையாக கையாளுறது மூலயமா உங்களுக்கு செரிமானம் நல்லா நடக்கும். செரிமானம் நல்லா நடக்குது, எந்த பிரச்சனையும் வயிறில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மற்ற எந்த பிரச்சனையுமே வந்தாலும் அதை ஈஸியாக சரி செய்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ எப்படியெல்லாம் இந்த வயிறில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, ஒன்று காற்று அதிகமாகிறது அல்லது வெப்பம் அதிகமாகிறது, அந்த வெப்பத்துக்கு அடுத்து கோழை, வயிற்றிலேயே நீர்மம் அதிகமாகிறது. இந்த 3 விஷயமும் அதிகமாகிறது அல்லது கெட்டு போகிறது காரணமாக தான் வயிற்றில் ஏதோ ஒரு அல்சரோ இல்லை வலியோ இல்லை உப்புசமோ இல்லை காற்றோ ஏதோ ஒரு தொந்தரவு செரிமானத்தில் இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த 3ல் ஏதோ ஒன்று கூடுனாவோ அல்லது கெட்டு போனோ தான் ஏற்படும். ஸோ கூடாமல் அல்லது கெட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அது எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்போது எதனால் அதெல்லாம் ஏற்படுது, நிறைய பசிச்சு சாப்பிடாம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் உடம்புல காற்று அதிகமாகும். அதே மாதிரி பசிக்காமையே நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தால் தேவையில்லாத ஜீரணத்தினால உடலில் வெப்பம் அதிகமாகும். ஸோ அந்த வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா உடனே அது கூல் பண்ணுறதுக்காக அந்த வயிற்றில் மட்டும் நீர்மம் சுரந்து ஏதோ ஒரு வகையில், அது எந்த சுரப்பினால் நடந்தாலும் சரி, எந்த நீர்மத்தினாலும் நடந்தாலும் சரி, இல்லை எந்த கோழையினாலும் நடந்தாலும் சரி, ஆக மொத்தம் வெப்பம் அடையும் போது வயிறை கூல் பண்ணுறதுக்கு வயிற்றுக்குள்ளே சில திரவங்கள் சுரந்து அது கோழையாக வயிறிலே தங்க ஆரம்பிக்கும். ஸோ காற்றையும் வெப்பத்தையும் வயிற்றில் அதிகப்படுத்துகிற மாதிரியான அல்லது கெட்டு போகிற மாதிரியான நடவடிக்கை செய்யக்கூடாது. அது எந்த மாதிரி நடவடிக்கைன்னு பார்த்தா, பசிக்காமல் சாப்பிட்றது 1, அடுத்து பசித்து நிறையா சாப்பிட்றது 2, இரவு நேரங்களில் நீண்ட நேரம் தூங்காமல் இருக்கிறது, அதுவுமே வயிற்றில் காற்று அதிகரிக்கும், வெப்பத்தை அதிகரிக்கும். காலையிலையும் இரவு பொழுதுகள்லையும் அதிகமாக காற்று உள்ள அல்லது வெப்பத்தை அதிகமாக வெளியிடுற உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கூடாது. அது என்ன அப்படின்னா, சப்பாத்தி, தோசை, பரோட்டா, பருப்பு, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள், காற்று அதிகப்படுத்துகிற பேக்கரி ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி காற்றையோ வெப்பத்தையோ அதிகமாக வெளிப்படுத்துகிற உணவுகளை காலையிலையும் இரவு நேரங்கள்லையும் சாப்பிடக்கூடாது. இது பிரச்சனை இருக்கும்போது மட்டும்தான், எப்போவுமே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உடல் உழைப்பு ஏதாவது ஒன்று பண்ணணும், அல்லது உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான நடவடிக்கை நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். அப்படி பண்ணலை, உடல் உழைப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து தான் ஆகணும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு உடலில் பச்சை தண்ணியால் தலை குடிக்கணும். அது நீங்கள் சளி தொந்தரவு வந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குளிச்சுக்கோங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் தலை குளிக்கணும் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். ஸோ பசி, தாகம், உணவு, தூக்கம், காலையில் குளிக்கிறது நீங்கள் சரியாக பண்ணாமல் இருக்கும்போது உடலில் காற்று, வெப்பம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த வெப்பம் உங்களோட செரிமானத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். செரிமானம் தொந்தரவாச்சுன்னா உங்களுக்கு ஏற்பட்ட நோய் சரியாகிறதுக்கு நீண்ட நாள் எடுக்கும் அல்லது பெருக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக மித்து என்ன இருக்குது அப்படின்னா, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும்,
மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு மக்கள் மாதிரி ஏழை மாதிரி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு மித்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அது தப்பு. காலையிலையும் சாயந்தரமும் மக்கள் மாதிரி தான் சாப்பிடணும். அதாவது ஏழை மக்கள் மாதிரி தான். காலையிலையும் மெதுவான லைட்டாக டைஜஷன் ஆகக்கூடிய இளம் பசியை போக்கக்கூடிய எளிமையான உணவுகள் தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி தான் நைட் டைமும் எளிமையான உணவுகள் தான் சாப்பிட்ணும். நீங்கள் மதியம் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கோங்க, அதில் எந்த லிமிட்டும் இல்லை. ஆனால் காலையிலையும் நைட்டும் பெரிய கடினமான உணவுகளை தவிர்க்கிறது மூலிமா தான் உங்களோட நோயை, உங்களோட செரிமானத்தை சரி பண்ணி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்ல வருது, சிம்மராசி சிம்மலக்னக்காரங்க வயிற்றில் காற்று வெப்பத்தை உருவாக்குற மாதிரியான உணவுப் பொருட்களையோ வாழ்க்கை நடைமுறையோ கடைபிடிக்கிறத தவிர்த்துக்கணும். அப்படி தவிர்த்துட்டு வயிறோட காற்றையும் வெப்பத்தையும் சீராக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அதை அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிக்கிறது மூலிமா உங்களுக்கு ஏற்படுற எந்த நோயாக இருந்தாலும் சரி, அது இந்த நோய், பெரிய நோய், சின்ன நோய் எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்போ ஏற்படுறதா இருந்தாலும் சரி, இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும்போது உங்களுக்கு அந்த நோய் ஈஸியாக குணமாயிரும்.